கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே ரட்சகர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற பரிசுத்தவான்கள் ஏராளம் பேர்கள் வேதத்திலே இருக்கிறார்கள். அதிலே இந்த நாளிலே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தாவீது, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தாவீது. இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தாவீதுகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை. ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், படித்து கொண்டிருக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், இல்லை தொழில் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை எந்த வேலை செய்தாலும், ஒருவேளை கூலி வேலை செய்து கொண்டிருக்கலாம், பரவாயில்ல. அந்தந்த இடங்களில் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது தாவீது சிறு பிராயத்திலே அதிகமாய் கர்த்தரை நேசித்தார். ஆண்டவர் மேலே அன்பு கொண்டார். ஆண்டவர் மேலே அளவில்லாத பாசம் கொண்ட ஒரு தாவீது. நிறைய ஊழியக்காரர்கள் நான் கேட்டிருக்கிறேன், தாவீதுனுடைய வீழ்ச்சியை தான் கூடுதலாக பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தாவீதுனுடைய தேவனோடு கூட உள்ள அணுகுமுறை ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். ஹல்லேலூயா. சிறு பிராயத்திலே அந்த மனுஷன் கர்த்தரை நேசித்த ஒரு தேவ மனுஷன். ஆகினால தான் வனாந்தரத்திலே தாவீது இருந்தாலும் பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பெரிய ஒரு ஊழியக்காரர், தேசத்திலே பிரபலமானவர் இஸ்ரவேலிலே, அந்த தீர்க்கதரிசி தாவீதுனுடைய வீட்டுக்கு வர்றார், ஈசாயினுடைய வீட்டுக்கு வர்றார். ஈசாய் தாவீதுனுடைய அப்பா. அவருடைய குடும்பத்தார எல்லாரையும் வீட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆனா காரணப்பாடு அப்படின்னா, இவனை தான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு, அவனை யாருமே கண்டுகல. ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்களா? கர்த்தரை நேசிக்கிற நீங்க யாருக்கும் ஆண்டாத வாழ்க்கையாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரை நேசித்த தாவீது, அவனை நேசிக்க யாரும் இல்லாதது போல இருந்தது. வீட்டில் பெரிய ஆகோஷம், பயங்கரமான சமையல் காரியங்கள் எல்லாம் நடக்கு. தாவீதுனுடைய அம்மா கூட தாவீதை நல்ல மக்களேன்னு சொன்னதாயிட்டு பார்க்க முடியல. அவருக்கு அப்பா தன்னுடைய மக்களெல்லாம் கூட்டு வச்சு விருந்து பண்றாரு. கடைசி மகன் கொஞ்சம் ஆடு, அந்த ஆட்டையும் கொடுத்து அனுப்புறாங்க வனாந்தரத்துக்கு. நான் அது கெஸ் பண்றேன், மிலிட்ரியில் இருக்கிற அண்ணமாரெல்லாம் வந்திருக்காங்களே, எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க, பயங்கரமா இருக்கு, சமையல் காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா தாவீது பார்த்துருக்கணும், ஏன்னா வீட்டில் தானே இருந்தாரு. இரவு நேரத்தில் பார்த்துருப்பாரு. காலையில் ஆடை கொண்டு போகும்போது ஒருவேளை திரும்பி பார்த்துருக்கலாம். இன்றைக்காவது கொஞ்சம் இருக்கட்டும், நீ போக வேண்டாம், இல்லை வேலைக்காரங்க யாராவது கொடுத்து நீ அனுப்பிடு, நீ நெல்லு, அப்படி வரையிலும் சொல்லுவாங்கன்னு தாவீது ஒருவேளை திரும்பி பார்த்துருக்கலாம் ஆடு கொண்டு போகும்போது. நான் கெஸ் பண்றேன், இருக்கும், இருக்காம இருக்காது. ஆனா தாவீத அன்பு செலுத்தவோ, தாவீது பாசம் கொண்டு நில்லடான்னு சொல்லவோ யாருமே இல்லை. ஆனால் ஒன்று தெரியும்,
தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதோடு இருந்தார். நிந்தனையின் மத்தியில ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? துக்கப்பட்டு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் நன்மை செய்தும் யார் விரும்பலன்னு சொல்லி ஏக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆனா இந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் மேக்சிமம் சொல்ல போயசான தாவீதுக்கு அந்த நாட்களிலே ஒரு 14-15 வயசு ஆகலாம், இல்லை 16 வயசு அதுக்குள்ள தான் இருக்கலாம். சின்ன பையன் பாருங்க, ஏக்கம் இருக்குல்ல. போறாரு வனாந்தரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை. சரித்திரம் சொல்லுது, ஆடுகளை ஒரு சைடில் விட்டுட்டு இந்த மனுஷன் கர்த்தரை ஆராதிப்பாராம் தனிமையா நின்று. ஓ, எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்துக்கு உரிமை உள்ளவன் வனாந்தரத்தில் கிடக்கிறான். தேவன் புறக்கணிக்கிறவங்க உள்ள இருக்கிறாங்க. என்னையா ராஜாவா அபிஷேகம் பண்ண கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு உள்ள இருக்கிறாங்க. அங்க ஒரே பந்தி. சாமுவேல் வந்தாச்சு, ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு இவனா இருக்கும், இவனா இருக்கும், இவனா இருக்கும்னு ஒவ்வொரு பேரா பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், இவனை நான் புறக்கணிச்சேன். இவனுடைய தோற்றத்தை பார்க்காத, இவனை நான் புறக்கணிச்சேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஈசாய் தன்னுடைய பிள்ளை எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு கிட்ட அனுப்புறாரு. யாருமே தெரிஞ்சு கொள்ளலை. அப்ப சாமுவேலுக்கு ஒரு எண்ணம், வருத்தத்தோட கேட்கிறாரு, பிள்ளைங்க இவ்வளவு தானே ஐயா, எவ்வளவு தானே பிள்ளைங்க? அப்போ ஈசாய் சொல்றாரு, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இதை நீங்க வாசிக்கலாம். இந்த சம்பவத்தை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஓ, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆளுங்க உங்களை விரும்பாம இருக்கலாம், ஜனங்க உங்களை புறக்கணிக்கலாம். ஒருவேளை நீங்க நேசித்த பாஸ் உங்களை புறக்கணிக்கலாம், உங்க பெற்றோர் உங்களை புறக்கணிக்கலாம், உங்க குடும்பத்தார் உங்களை புறக்கணிக்கலாம். கவலைப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. புறக்கணிக்கப்பட்ட நீங்க தான் இயேசுக்கு தேவை. எல்லாரும் ஒதுக்குறாங்கல்ல, நீங்க தான் இயேசுக்கு தேவை, நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். வேதவசனம் சொல்லுது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்று பார்க்கிறான். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஓடுறாங்க தாவீதை கூப்பிட. தாவீதுக்கு செய்தி வருது, சீக்கிரமா உன்னை கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கும் சந்தோஷமா. சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். யாரு நிந்திச்சாலும் சரி, அவர்கள் மத்தியில உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இதற்கு காரணம், தாவீது கர்த்தர் மேல அவ்வளவு வைராக்கியமா இருந்தார். பாசமுள்ள வைராக்கியம், அன்பு நிறைந்த வைராக்கியம். கர்த்தரை நேசித்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அன்பின் வைராக்கியம் ஆண்டவர் மேல உண்டாகும். ஆண்டவர் மேல அவ்வளவு வைராக்கியம் தாவீது வைச்ச வேளையில கர்த்தர் விட்டுருவாரா? ஓ, ஹல்லேலூயா. இயேசு விட்டுருவாரா? விடமாட்டார் ஐயா. வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தாலும் இயேசு அவனோடு இருந்தார், அவனோடு இருக்கிறார். வனாந்தர வாழ்க்கையா? முட்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க, உங்ககிட்ட இயேசு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்க. வீட்டுக்கு வந்தா ஒடுங்கி போயிருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார்,
உங்களை கைவிட மாட்டார். தாவீது இந்த செய்தி போன மாத்திரத்தில், தாவீதுகிட்ட இந்த செய்தி போன மாத்திரத்தில், தாவீது எங்கிருந்து சீக்கிரமா வர்றதை யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஓடி வர்றாரு. ஓடி வந்த மாத்திரத்தில் சாமுவேல் இருக்கிறார், சேர்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது 16 1 சாமுவேல் 16, நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு சாமுவேலோடு. பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்க வாழ்ந்தால் உங்க நன்மையை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க உயர்வை யாராலையும் தடை பண்ண முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கூறுகிறேன். யாராலையும் தடை பண்ண முடியாது. அவர் வர்றாரு, எல்லாருக்கும் மத்தியிலையும், தன்னுடைய பெற்றோர்களும் மத்தியிலையும் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் அங்க பார்க்கிறோம், முழு இஸ்ரவேல் படைய கோலியாத் என்றதான ஒரு மனுஷன் கலங்கடித்து கொண்டிருக்கிறான் 40 நாட்கள். ஒருவர் கூட கர்த்தர் பட்சத்தில் நின்று இந்த யுத்தத்தை வெற்றி காண செய்வதற்கு யாருமே இல்லை. ஆனா புறக்கணிக்கப்பட்ட தாவீது, எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட தாவீது அந்த இடத்துல வருகிறார். தாவீது கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில், என் ஆண்டவரை நிந்திக்கிறவனா, என் ஜனங்களை நிந்திக்கின்ற விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் ஏமாத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்கிறார். இவன் நிமித்தம், இந்த கோலியாத்து நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லி அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறதை அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நேசித்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய யுத்தங்களை செய்வாங்க. ஜெபம் ஒரு யுத்தக்களம், விசுவாச வாழ்க்கை ஒரு யுத்தக்களம், விசுவாச வாழ்க்கை ஒரு யுத்தக்களம். ஹல்லேலூயா! கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை ஒரு யுத்தக்களம், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறது ஒரு யுத்தக்களம், ஜெபம் ஒரு யுத்தக்களம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறது ஒரு யுத்தக்களம். கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் வைராக்கியம் கொண்டு எழுப்புவாங்க. எல்லா இடங்களிலும் அவளுக்கு ஜெயத்தை கொடுக்க தேவன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டபடினால் பல தலைமுறைகள் தாண்டின பிற்பாடும் வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 1 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் அந்த பேர் பட்டியலில் இருக்கும் பாருங்க, தாவீதை மட்டும்தான் தாவீது ராஜா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! நம்ம கர்த்தர் மறக்கவே மாட்டார் ஐயா. கர்த்தரை நேசித்தால் உங்களை மறக்க மாட்டார். ஓ, நான் ரொம்ப ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? வந்துருங்க ஆண்டவருக்குள்ள. மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவர். எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து எழும்பிருங்க. அவ்வளவுதான். தூசியை உதறிட்டு எழும்பிருங்க. விழுந்த இடத்துல அப்படியே விழுந்துடாதீங்க. மரம் இல்லை, நீங்க தேவனுடைய பிள்ளை. எழும்பிருங்க. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனுஷி நீங்க. எழும்பிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்கிற தேவ பிள்ளைகள் இயேசுவுக்கு தேவை. அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த நாளில் இயேசுவுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தர்மையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாவீது கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பினாரப்பா. தாவீது
அளவில்லாமல் கர்த்தரை நேசித்தார். ஆகையினால கர்த்தர் எவ்வளவோ மேன்மையாய் உயர்த்தப்பட்டார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. எங்கள் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல கர்த்தர். உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை அவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே, அதுவும் மிஞ்சி நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஓ, தாவீதை எவ்வளவு கனப்படுத்தி வைத்தீரப்பா. இன்றைக்கும் தாவீதை போல கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இந்த பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரனை நீர் பார்க்கிறீர், இந்த சகோதரியை பார்க்கிறீர், இந்த குடும்பத்தாரை பார்க்கிறீர், இந்த பிள்ளைகளை பார்க்கிறீரப்பா. இவர்களை அப்படி ஒரு கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு சந்ததியாய் இவர்களை மாற்றுகிறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதியும், எல்லா விதங்களிலும் இவர்களை நிலைநிறுத்தும். சன்னதி சன்னதியாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மை உயர்வை கண்டுகொள்ளட்டும், பரலோக வாழ்வை சுதந்திரிக்கட்டும். தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பூமியில என்ன நெருக்கத்தில் வாழ்ந்தாலும் அந்த நெருக்கத்தை நீக்கி இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே ரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.